ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த செய்தி நான் கொடுத்துருக்கும் போது நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் தயவு செய்து கொஞ்சம் டைம் ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கேட்டால் அவங்க நல்லா இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கும், ஏன்னா சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு என்ன அதனுடைய எப்படி தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியாம நீங்க நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கலாம். இல்ல நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு அந்த பிரச்சனையில அவங்க இருக்கிறாங்க, ஆனா பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு ஒருவேளை யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நீங்க கேட்க போற இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஆவிக்குரிய உலகம் என்றால் என்ன, ஆவிக்குரிய உலகத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவதூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். டெவில் இஸ் a spirit. அதாவது ஏசாயா 14 நம்ம வாசிக்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிசாசும் he is also a spirit, ஆவி. அதே மாதிரி ஈவில் ஸ்பிரிட், அசுத்தாவிகள், அவங்கள ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் தான். அதே மாதிரி மனுஷன் திருத்துவம் உள்ளவன், அதாவது மேன் இஸ் எ ட்ரியூன் பீயிங். அவனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, இது மூன்றும் உள்ளடங்கியவன் தான் மனிதன். நல்லா நான் சொல்ல போற காரியத்தை நீங்க கேளுங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இஸ் த பேரண்ட் வேர்ல்ட் டு அவர் பிசிக்கல் வேர்ல்ட். Whatever happens in this physical world is the result of something that happened in the spiritual world. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்முடைய இந்த சரீரத்துல, நம்முடைய பிசிக்கல்ல, இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அத்தனை காரியங்களுக்குமே ரூட் எங்க இருக்குதுன்னு கேட்டா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல தான். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல, ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குதோ அதுதான் என்னுடைய சரீரத்துல, என்னுடைய இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு புரியல, நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதே மாதிரி மனுஷனுக்குள்ளயும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. நம்ம சரீரம்னா நம்ம பாக்குற நம்ம உடம்பு, நீங்க பாக்குறனுடைய கை, காலினுடைய முகம், இதுதான் நம்முடைய சரீரம். அதே மாதிரி ஆத்மா அப்படின்னு சொன்னா அதுல நம்ம யோசித்து, நம்ம மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்டெலெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுல யோசித்து நம்ம காரியங்களை செய்கிற அந்த காரியம் தான், அந்த பகுதி தான் ஆத்மா. ஆவி என்று நம்ம சொல்லும் போது நம்முடைய ஆராதனை நேரத்துல ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வரும்பொழுது நம்முடைய ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவி தேவனுடைய ஆவி, அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார், என்னுடைய ஆவி. அந்த கான்டாக்ட், அந்த இடத்துலதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவியும் தேவன் ஆவி, அவர் ஆவியா இருக்கிறார், அது ரெண்டும் கான்டாக்ட் பண்ற இடம் தான் ஆவி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப தேவன் உங்களுடைய ஆவியோட கான்டாக்ட் பண்ணும். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் உங்க ஆவியோட கான்டாக்ட் பண்ணணும்னா அவரு எப்படி அது கான்டாக்ட் பண்ண முடியும்? நல்லா கவனிங்க. டே டைம்ல நம்ம எல்லாருமே பிஸியா இருக்கிறோம். எல்லாருக்குமே நமக்கு ஃபேமிலி இருக்குது, வேலை இருக்குது, நமக்கு பிஸியா இருக்கிறோம், மினிஸ்ட்ரி இருக்குது, அங்க இங்க ஓடுறோம். அந்த நேரத்துல தேவன் நம்ம ஆவி கூட அவர் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நம்ம பிஸியா இருக்கிறோம். பட் காட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு கான்டாக்ட் அஸ். ஆனா எப்போ தேவன் நம்ம கான்டாக்ட் பண்ணுவார்னா, so when you are at sleep, your physical body is at sleep but your spirit is awake. நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய சரீரம் ரெஸ்ட் எடுக்குது, ஆனால் நம்முடைய ஆவிக்கு ரெஸ்டே கிடையாது. ஆவி எப்பவுமே அவேக்காதான் இருக்கும், அது ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. அப்ப ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். அநேக விதங்கள் ஆண்டவர் பேசுறார். நம்ம அதுல நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய விதங்கள்ல தேவன் பேசுவாரு. அதுல ஒரு பகுதி நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எப்படி நம்ம ஆவியோடு கூட தேவன் கான்டாக்ட் பண்றாரு நம்ம தூங்கும் பொழுது. அப்ப நம்முடைய ஆவிக்கு அவர் ஏதாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னா அவர் கன்வே பண்ணுவார். எப்படி? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தேவன் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன்.
அதுக்கப்புறம் சொல்றாரு மோசே அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் முகமுகமாய் பேசுறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இந்த 6ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, யாராவது ஒருத்தன் உங்களுக்குள்ள தீர்க்கதரிசியா இருந்தா கர்த்தராகிய நான் எப்படி அவங்ககிட்ட நான் பேசுவேன்? தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். அப்ப சொப்பனத்தின் மூலமா தேவன் பேச முடியுமா? ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, கனவு வருதுதான், ஆனா அது ஒரு கனவுல சொப்பனத்துல கடவுள் என்கிட்ட பேச முடியுமா? நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. யோசேப்புக்கு வந்தது சொப்பனம், கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், ஆதியாகமம் 37. யாக்கோபு ஆதியாகமம் 28, ஆதியாகமம் 31. சாலமோன் ராஜா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம். யோசேப்பு புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலனும் ஒரு விஷனை பார்த்ததா சொல்றாரு. பீட்டர் சொல்றாரு, ஐ வாஸ் இன் a trance, அவர் டிரான்ஸ்ல இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடங்க அப்போஸ்தலர் 10:10 இது எல்லாமே அவங்க சரீரத்துல தேவனோடு கூட பேசின காரியங்கள் கிடையாது. தேவன் அவங்க சரீரத்துல இருக்கும்போது, அதாவது சரீரத்துல இருக்கிறாங்க, அந்த டே டைம்லயோ அவங்க நார்மலா எப்படி நம்ம இப்ப பேசிட்டு நம்ம இருக்கிறோமோ அந்த டைம்ல பேசினது கிடையாது. அவர்கள் சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமா கர்த்தர் அவர்கள் ஆவியை கான்டாக்ட் பண்றாரு. நீங்க கேட்கலாம், அப்போ சோர்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் எப்படி கடவுள் மாத்திரம் தான் சொப்பனத்தை தர முடியுமா? யோபு 33:14-16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. 15ஆம் வசனம். கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்து இருக்கையில். 16ஆம் வசனம். அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. அப்ப தேவன் எப்படி பேசுறாரு? சொப்பனத்தின் மூலமா தான் செய்ய போகிற காரியத்தை மனுஷருக்கு வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு? சொப்பனத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக நம்ம ஆவியோடு கூட அவர் கான்டாக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சரீரம் ரெஸ்ட்ல இருக்குது. 2, பிசாசு பண்ண முடியுமா? பிசாசு சொப்பனம் கொடுக்க முடியுமா? மத்தேயு 13:25 சொல்லுகிறது. ஒரு உவமை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த உவமையோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்றேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சத்துருனா நமக்கு தெரியும், ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு சத்துரு யாரு? பிசாசு. அப்ப பிசாசு என்ன பண்றான்? நம்ம தூங்கும் போது அவன் தவறான காரியங்களை நம்முடைய மைண்ட்ல, அதாவது நம்ம ஸ்பிரிட்ல அவன் தவறான காரியங்களை கொண்டு அவன் விதைக்கிறான். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ தேவன் சொப்பனத்தின் மூலமா பேசுறாரு. 2வது பிசாசும் சொப்பனம் கொடுக்கிறான். 3வது நம்முடைய வேலை நிமித்தமாக பிரசங்கி 5:3 தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். அப்ப தொல்லையின் திரட்சியினால், இப்ப நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் நீங்க செக்அப் பண்ண போறீங்க. இப்ப நைட் எல்லாம் நீங்க அதே நினைச்சு படுத்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ என்ன போகுது தெரியல, அந்த டென்ஷன்ல நீங்க அதே நினைச்சிட்டு படுத்துருந்தா உங்க கனவுல என்ன வரும்? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி, உங்களை செக்அப் பண்ற மாதிரி, ஆபரேஷன் பண்ற மாதிரி, ஊசி போடுற மாதிரி, இதெல்லாம் எப்படி வருது? நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தனால் தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம். அப்ப 3 காரியங்கள். தேவன் சொப்பனம் தராரு. பிசாசும் நம்ம மைண்ட்ல அவன் தவறான காரியங்களை சொப்பனத்தின் மூலமா விதைக்க முடியும். 3வது தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறகு. சரி, இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறது? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்க சொப்பனத்துல நீங்க ஒரு பாம்பு பாக்குறீங்க, சரிங்களா? நீங்க அந்த சொப்பனை கண்டு அந்த 1 வீக்ல உங்க வீட்டுல உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் இல்ல உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு சண்டை வந்துருது, பெரிய சண்டை வந்துருது. என்ன காரணம்? இன்னொரு சொப்பனை நீங்க பாக்குறீங்க, உங்க பர்ஸ் காணாம போயிடுற மாதிரி நீங்க சொப்பனம் பாக்குறீங்க. கொஞ்ச நாள்லயே உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ், இல்ல ஏதோ ஒரு பொருளை நீங்க தொலைச்சிடுறீங்க. அப்போ ஏதோ ஒரு காரணம் இல்லாமல், ஏதோ சொப்பனம், எல்லா சொப்பனத்துக்கும் நான் காரணம் இருக்குதுன்னு நான் சொல்ல, ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சொப்பனமா இருந்தா அதுல காரணம் இருக்கும். அதே மாதிரி பிசாசு சில காரியங்கள் நம்ம மனசுல விதைக்க நினைச்சானா அதுக்கும் காரணம் இருக்கதான் செய்யும். இந்த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ஒரு பிக் டாபிக். அதை நான் இன்னைக்கு நான் போல இன்னொரு நாள் நம்ம டீடைல்டா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொப்பனம் வருகிறது? வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் யுவர் ட்ரீம்? சொப்பனத்துல உண்மையா என்னதான் நடக்குது நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். சொப்பனத்தின் போது நம்முடைய சரீரம் ரெஸ்ட்ல இருக்கு, நம்ம நல்லா தூங்குறோம், ஓகேங்களா? ஆனா நம்முடைய ஆவிக்கு ரெஸ்ட் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அது எப்பவுமே அவைக்கதான் இருக்குது.
ஸோ நம்ம சொப்பனத்துல பார்க்கும்போது நீங்க ஒரு பைக்ல போற மாதிரியோ, பஸ்ல போற மாதிரியோ, ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியோ, அப்ப அது ரியல். உங்களுடைய ஆவி நீங்க பாக்குறீங்க சொப்பனத்துல, நீங்க தான் அது ரியலா, அது ஏதோ சும்மா கிடையாது, நீங்க தான் அது உண்மையான உங்களுடைய ஆவி தான் சொப்பனத்துல இருக்கிற அந்த நபர். சரிங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவலா சொப்பனத்துல எனக்கு என்ன நடக்குதோ, நல்லா கவனிங்க, சொப்பனத்துல எனக்கு என்ன நடக்குதோ அது அப்படியே என்னுடைய பிசிக்கல் லைஃப்ல, என்னுடைய ஆவிக்கு என்ன நடக்குதோ அது என்னுடைய பிசிக்கல் லைஃப்ல, சரீரத்துல அப்படியே வந்து நடக்கும். நல்லா நீங்க யோசித்து பாருங்க. சில நேரங்கள்ல நீங்க உங்களோட வந்து ஒரு காஃபின் பாக்ஸ்ல வச்சிருக்க, சவப்பட்டியில வச்சிருக்கிற மாதிரி நீங்க சொப்பனம் பார்ப்பீங்க. அது சாதாரணமான விஷயம் கிடையாது, அது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட். ஒவ்வொரு சொப்பனத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இப்போ சாதாரணமா இப்ப ஃப்ரீக்வெண்டா வர சொப்பனம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க, என் சொப்பனத்தை நான் ஒரு பாம்பை பார்த்தேன் பிரதர், இல்ல நிறைய பாம்பு வருது, பெரிய பாம்பு வந்து எனக்கு கடிக்கிற மாதிரி வந்தது. See, if a snake comes in your dream, 100% sure the devil is trying to attack your spirit. உங்க சொப்பனத்துல நீங்க பாம்பை பார்த்தீங்கன்னா, நிச்சயம் பாம்புன்னு சொன்னா உடனே நமக்கு பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அவன்தான் பாம்பு, பிசாசு தான், சாத்தான் தான், சர்ப்பம். அப்போ பிசாசு உங்களை அட்டாக் பண்ண, எங்க அட்டாக் பண்றான்? உங்களுடைய ஸ்பிரிட்டை அட்டாக் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்றான். ரெண்டாவது, உங்களுடைய சொப்பனத்துல நீங்க எங்கேயோ ஓடிட்டே இருக்கிறீங்க, யாரோ உங்களை துரத்துறாங்க அப்படி நீங்க சொப்பனம் பாக்குறீங்க. இல்ல ஒரு பெரிய மிருகம், பயங்கரமான மிருகம் உங்களுக்கு முன்னாடி அப்படியே கெரிச்சிட்டு நிக்குது, அதை நீங்க பாக்குறீங்க. இல்ல ஒரு பெரிய மலையில இருந்து கீழே விழுற மாதிரி நீங்க சொப்பனம் பாக்குறீங்க. இல்ல யாரோ ஒரு நபர் உங்களை வேடிக்கை பார்த்து அப்படியே கூர்ந்து உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இல்ல செத்து போன உங்க தாத்தா பாட்டி வராங்க சொப்பனத்துல. இல்ல யாரோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி சொப்பனம் பாக்குறீங்க. இல்ல உங்களுக்கு செக்ஷுவல் ட்ரீம்ஸ். திஸ் இஸ் a very very பிக் டாபிக். அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் டீடைல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மோஸ்ட் காமன் ட்ரீம் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்து உங்களுக்கு 40-50 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சொப்பனத்தை நீங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி கனவு காணுவீங்க, இல்ல காலேஜுக்கு போற மாதிரி நீங்க கனவு காணுவீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஸ்கூல் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி கனவு காண்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா சாத்தான் அவங்களை என்ன பண்றான், இப்போ ஸ்கூலுக்கு போறதுன்னா என்ன, ஹீஸ் ட்ரைங் டு ரிவர்ஸ் யுவர் டெஸ்டினி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரிவர்ஸ்ல போக கூடாது, எப்பவுமே நம்ம முன்னாடி தான் போகணும். ஆனா சாத்தான் என்ன பண்றான், உங்களுடைய லைஃப நீங்க முன்னாடி உங்க வேலையிலோ, உங்களுடைய பொருளாதாரத்திலோ, உங்களுடைய சுகத்திலோ நீங்க முன்னேறாதபடிக்கு உங்களை பின்னாடி இழுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட நீங்க ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி, காலேஜ்ல படிக்கிற மாதிரி நீங்க சொப்பனம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல படிக்கிறவரா இருந்தா, இப்போ நீங்க ரியாலிட்டியில நீங்க ஸ்கூலுக்கு போறவர், காலேஜ் போறதா ஓகே, ஆனா உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் ஸ்கூலுக்கு போற மாதிரி கனவு பாக்குறேன்னா, சாத்தா என்ன பண்றான், ஹி இஸ் ட்ரைங் டு ரிவர்ஸ் யுவர் டெஸ்டினி. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்காது, அதே வேலையில தான் இருப்பீங்க. 4-5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அதே வேலையில தான் நீங்க இருப்பீங்க. ஒரு ப்ரொமோஷனே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே சின்ன வீட்டுல தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்க சின்ன ஒரு இடத்துல இன்னும் வீடு கட்டணும் ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, என்னென்னோ பண்ணுவீங்க, ஆனா வீடு கட்டவே முடியாது. ஏன்? ஒரு ஸ்டாக்னேஷன். சாத்தா என்ன பண்றான், உங்க டெஸ்டினியை ரிவர்ஸ் பண்றான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதுன்றது ஏற்கனவே எழுதாகி விட்டது, ஏற்கனவே ஆவிக்குரிய உலகத்திலே அது நடந்து விட்டது. என்ன பிரதர் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல? ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன், உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, 2 வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன பிரதர், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அர்த்தம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு கரெக்டா புரியும் பாருங்க. 4 வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர், நல்ல கவனிங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன பிரதர் இது வாசிக்கிறீங்க? உங்க பைபிள் இருக்கிற எடுத்து பாருங்க. எபேசியர் 1:4 வாசித்து பாருங்க.
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை உங்களை எப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களை தெரிந்து கொள்ள, நீங்க பிறக்கும் போது உங்களை தெரிந்து, உங்க தாயின் கருவிலே நீங்க உருவாகும் போது கூட உங்களை தெரிந்து கொள்ள, அதுக்கு முன்னாடி கூட உங்களை தெரிந்து கொள்ள. எப்ப தெரிந்து கொண்டாரு? உலகமே அங்க இல்லைங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடின்னு பவுல் சொல்றாரு. எப்படி இந்த வசனத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சொல்லுங்க? உலகமே இல்லைங்க, உலகமே இல்ல. அப்ப எப்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள முடியும்? உலகமே இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப எப்படிங்க கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள முடியும்? அதுதான் நான் சொன்னேன், ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய உலகத்திலே கர்த்தர் உங்களை பார்த்தாரு. உங்கள் ஆவியை கர்த்தர் பார்த்தாரு. நீங்க எப்ப பிறக்க போறீங்க, எங்க பிறக்க போறீங்க, எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்க போறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்க போறீங்க, எந்த காலேஜுக்கு போக போறீங்க, எந்த வேலைக்கு போக போறீங்க, யார கல்யாணம் பண்ண போறீங்க, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட போறீங்க, நீங்க என்னைக்கு சாக போறீங்க, எல்லாமே எழுதாக்கி விட்டது. எங்கே முடிஞ்சிருச்சு? எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே கர்த்தர் திட்டம் பண்ணிவிட்டார். அது என்ன பிக்ஸ் பண்ணிட்டாரோ அது என்னுடைய வாழ்க்கையில பிசிக்கல்ல இனிமேதான் அது நடக்கும். ஒண்ணு ஒன்னா நடக்கும். பிறப்பு, அதுக்கப்புறம் வளர்ந்தது, அப்புறம் வேலைக்கு போறது, கல்யாணம் பண்ணது, பிள்ளைங்க, இது எல்லாமே கிராஜுவலா நடக்கும். ஏற்கனவே ஆவிக்குரிய உலகத்துல நடந்து முடிந்தது, இப்ப நடக்குது. அப்போ கர்த்தர் எனக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்ப கர்த்தர் எனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய திட்டம், ஆசீர்வாதமான திட்டம். யாருமே அழிஞ்சு போகணும், நாசமா போகணும், வியாதியில சாவணும், கஷ்டப்படணும், கடன்ல இருக்கணும், ஒருமையில இருக்கணும், டைவர்ஸ் ஆகணும், கர்த்தர் என்னைக்குமே யாருக்குமே அப்படி ஒரு காரியத்தை கொடுக்க மாட்டார். அப்ப ஏன் அப்படி நடக்குது? ஏன் அப்படி நடக்குது என்னுடைய வாழ்க்கையில? கர்த்தர் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது? ஏன் இந்த கெட்ட கெட்ட சொப்பனங்கள் எனக்கு வருது? நல்லா நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாரு. ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய உலகத்துல என் வாழ்க்கை குறித்து என்னென்னலாம் செட் பண்ணி வச்சுட்டாரோ அதை ஆல்டர் பண்ண முடியும். எப்படி ஆல்டர் பண்ண முடியும்? நான் நினைச்சு ஆல்டர் பண்ண முடியும். கர்த்தர் என்ன ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய உலகத்துல பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அதை ஆல்டர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். எப்படி முடியும்? அதுதான் நான் சொன்னேன்ல, கனவுல பிசாசு வர்றான், மிருகம் வருது, நான் சாகிற மாதிரி கனவு வருது, ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி கனவு வருது, பாம்பு கொத்துற மாதிரி கனவு வருது. அப்ப பிசாசு என்ன பண்றான்? என்னுடைய டெஸ்டினிய சேஞ்ச் பண்றதுக்கு, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு சாபத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு, நோய, வியாதிய, சண்டைய, பிரச்சனைய, கடனை, வறுமையை கொண்டு வர்றதுக்கு சாத்தான் ட்ரை பண்றான். எப்படி ட்ரை பண்றான்? என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த பிசாசும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்னன்னா மனுஷன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ சாத்தானுக்கு என்னுடைய பெர்மிஷன் தேவை. என்னுடைய பெர்மிஷன் எப்ப அவனுக்கு கிடைக்கும்? சொப்பனத்துல அவன், the devil is resetting your destiny. But how he can? The dream is a bait. The dream is a trap. சாத்தான் என்ன பண்றான்? ஒரு வலையை விரிக்கிறான். நான் அந்த வலையில விழுந்துட்டான்னா என் வாழ்க்கை அவன் தாறுமாறாக்கிடுவான். அப்ப சொப்பனம் வரும் பொழுது, ஆனா நிறைய பேருக்கு இது தெரியுது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க? நிறைய கிறிஸ்தவ என்ன பண்றாங்க? சரீரத்துல போராடிட்டு இருக்காங்க, சரீரத்துல சண்டை போட்டுருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய கணவர் தான் எனக்கு எதிரி, மனைவி தான் எதிரி, மாமியார் தான் எதிரி, மாமனார் தான் எதிரி. எதனா நினைச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான்றது தெரியல. பிசாசு வந்துதான் அவங்களுக்கு விரோதமா வேலை செஞ்சிருக்கான்னு தெரியல. சில கிறிஸ்தவர்களுக்கு தெரியுது, பிசாசு எனக்கு விரோதமா இந்த காரியங்கள்லாம் செய்யறான்னு தெரியுது. ஆனா பிசாசை எப்படி மேற்கொள்ளுது? ஏன்னா பிசாசு ஒரு ஆவி, அந்த இஸ் a ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை நான் அட்டாக் பண்ணணும்னு சொன்னா, அவனுக்கு எதிர்த்து நின்று நான் போராடணும்னு சொன்னா, நான் மாம்சத்துல கத்திட்டு இருந்தா, அல்லேலூயா கத்திட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. மாம்சத்துல கத்தி இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நசுக்குகிறேன், இயேசுவின் நாமத்தை ஒண்ணு நடக்காது. நான் சரீரத்துல கத்திட்டு இருக்கிறேன். ஆவியில தான் அவனை நான் ஆவியில தான் நான் அவனை ஜெயிக்க முடியும். அப்போ சும்மா கத்திட்டு இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. 1 கொரிந்தியர் 9:26 சொல்லுது, பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9:26, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்ப என்ன சொல்றாரு? சும்மா கையில குச்சை வச்சுக்கிட்டு காத்துல அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எதிரி அங்க நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான்.
குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாழ்க்கையில முன்னேற முடியல, குடும்பத்துல சண்டை, வியாதி வந்திருக்குது. ஆனா பிசாசு என்ன பண்றான்? பிசாசு அவன் நல்லா உங்களை அட்டாக் பண்ணிட்டு உங்களை எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? குச்சி வச்சுட்டு இந்த பக்கம் நின்று நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, the devil cannot work without your cooperation. அப்போ நான் எப்போ டெவிலுக்கு நான் கோஆபரேட் பண்ணேன்? நான் ஒன்றும் டெவிலுக்கு கோஆபரேட் பண்ணலையே. நீங்க கோஆபரேட் பண்ணிருக்கீங்க. எப்போ பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு அப்படி ஒரு சொப்பனம் வரும்போது, பாம்பு கடிக்கிற மாதிரி இல்ல உங்களுக்கு ஏதோ ஆகிற மாதிரி ஒரு சொப்பனம் வரும்போது, நீங்க அந்த சொப்பனத்துக்காக நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணி ஜெபிக்காம, அது இயேசுவின் நாமத்தினால அதை கேன்சல் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க இந்த சொப்பனத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நான் அக்செப்ட் பண்ணலையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே, அதுதான் பிரச்சனை. நீங்க ஒண்ணுமே பண்ணாதான் பிரச்சனை. நீங்க சும்மா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? நான் அந்த சொப்பனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். The spiritual world is waiting for your response. கடவுளும் சரி, அவருடைய தேவதூதர்களும் சரி, பிசாசும் சரி, அவனுடைய அசுத்தாவிகளும் சரி, உங்களுடைய என்னுடைய ரெஸ்பான்ஸ்க்காக, அந்த சொப்பனத்துக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன் அப்படின்றதுக்காக ஆவி. How to know that the dream is from God or devil? சரி, சொப்பனம் வருதுங்க, ஆவிக்குரிய உலகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, சொப்பனம் வருது, அது கடவுள் தான் கொடுக்குறாரா இல்ல இது பிசாசு தான் கொடுக்குறானா இல்ல என்னுடைய தொல்லையின் திரட்சினால வருதா? எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? கடவுள் உங்களுக்கு சொப்பனம் கொடுத்தாருன்னா உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். சொப்பனத்தின் அர்த்தம் புரியாது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சில நேரம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும். ஆனா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. அதை ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு உற்சாகம் இருக்கும், எவ்வளவு ஒரு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதுதான் கடவுள் கொடுக்குது. அப்ப பிசாசு கொடுக்குறதுனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நைட்டு நல்லா நீங்க தூக்கத்துல ஒரு கனவு வரும், அடிச்சு புறன்னு நீங்க எந்திரிப்பீங்க, வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ பயமா இருக்குது. ஏன் பயமா வருது? கடவுள் கொடுத்தாருன்னா பயம் வராது. ஏன் பயம் வருது? அந்த சொப்பனம் பிசாசு கொடுத்துருக்கான். பிசாசு கொடுத்தானா நிச்சயமா உங்களுக்கு பயம் வரும். சரி, எப்படி அந்த சொப்பனத்தை நான் அக்செப்ட் பண்றது, இல்ல எப்படி நான் ரிஜெக்ட் பண்றது? நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொப்பனம் கொடுக்கிறாருன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சொப்பனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த சொப்பனம் நீர் கொடுத்தது தான் சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அது பிசாசு கொடுக்கறதா இருந்தா நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொன்னேன். சரி, எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரா இல்ல பிசாசு கொடுக்குறான்னு தெரியல, என்ன ஜெபம் பண்றது? நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு சொப்பனம் பாக்குறீங்க, ஆனா அர்த்தம் என்னன்னு புரியல. அப்ப நீங்க கேளுங்க, ஆண்டவரே, இது உம்முடைய நீர் எனக்கு கொடுக்குற சொப்பனமா இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல, ஆனா அந்த அர்த்தத்தை நீர் எனக்கு காண்பீங்க என்று சொல்லி நீங்க ஜெபிங்க. அதுக்காக ஒருவேளை நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னா கூட நிச்சயமா நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவார். ஒருவேளை அது பிசாசு கொடுக்கிற சொப்பனமாக இருந்தா இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் நிர்மூலமாக்குகிறேன், இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையில நடக்காது என்று சொல்லி நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில் நடக்காது. அப்ப கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா மாத்திரம்தான் நம்ம கிட்ட பேசுவாரா? இல்ல. சொப்பனத்தின் மூலமா பேசுவார். ஆனா பேசிக்கா கர்த்தர் எப்படி பேசுவாரு? என்னுடைய வேத மெடிடேஷன், பைபிள் மெடிடேஷன் மூலமா நான் வேதத்தை வாசிக்கிறேன், அதை தியானிக்கிறேன். அதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசுகின்ற ஒரு அடிப்படையான முதல் பிரைமரி வே. அதான் வேதத்தின் மூலமா, வேத வசனத்தின் மூலமா என்னோட கூட பேசுறாரு. பிரேயர் டைம்ல கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. ஒரு வர்ஷிப் பண்ணும் போது கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. ஒரு கான்வர்சேஷன், போன் கான்வர்சேஷன்ல இல்ல வாட்ஸ்அப் மூலமா யாரோ ஒரு ஆவிக்குரிய கருத்தை சொல்றாங்க, கர்த்தர் நம்ம கூட பேசுவார். இமெயில்ல, SMS மூலமா, Facebook, YouTube, டிவி மெசேஜ்ல, ட்ரீம்ஸ் அண்ட் விஷன், சொப்பனங்கள் மூலமா கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. நிச்சயமாக கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். ஆனால் நான் இப்ப சொன்ன அத்தனை காரியங்கள், அது யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, SMS-ஓ, இமெயிலோ, டிவியில வர மெசேஜோ, எந்த ஒரு மெசேஜ் யாரை நீங்க கேட்டாலும் யூ செக் இட் வித் காட்ஸ் வேர்ட். வேத வசனத்தை எடுத்து வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அதை தயவு செய்து நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. ஓகேயா? இப்ப நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், எங்கள் ஆவியோடு கூட நீர் பேசுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேக வழிகள் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். ஆண்டவர் செய்திகள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். ஒரு பாடலின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறீர். சொப்பனத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. சாத்தான் எங்களுடைய சொப்பனத்தில் வந்து எங்களுடைய டெஸ்டினே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை அவன் நாசப்படுத்தும்படியாக, எங்களுடைய குடும்பத்தை நாசப்படுத்தும்படியாக, எங்களுடைய சரீரத்தை நாசப்படுத்தும்படியாக அநேக காரியங்களை சொப்பனத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் எங்களுக்கு நாங்கள் தெரியாமல் இத்தனை நாள் இருந்து விட்டோம், அதை ரிஜெக்ட் பண்ணாம இருந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எனக்கு மறுபடியுமா இப்படி ஒரு சொப்பனத்தின் மூலமா சாத்தான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய ஊழியத்துல பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்று அவன் விதைத்தான் சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே அந்த சொப்பனத்தை நான் ரிஜெக்ட் பண்ணி, அவன் என்னுடைய வாழ்க்கையில உள்ள வந்து வேலை செய்யக்கூடாதபடிக்கு அதை நான் ரிஜெக்ட் பண்ணி, இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் கேன்சல் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொப்பனத்திலே காண்பீங்க ஆண்டவரே, எங்களுடைய வருங்காலத்தை குறித்து, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய உலகத்திலே அது முடிந்தாகிவிட்டது. அதுதான் எங்களுடைய சரீர வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உமக்கு எல்லாமே தெரியும். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை நீர் எழுதிவிட்டீர். அதை நீர் எங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிற சொப்பனம், தரிசனம் அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி யோசேப்பை போல நாங்கள் உறுதியுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, ஆண்டவரை சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கும்படியா கர்த்தர் உதவி செய்துங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இன்றையிலிருந்து ஒரு முடிவு வரும். அந்த முடிவுக்கு இந்த நாளிலிருந்து பிசாசனுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இது நான் ஒரு அவுட்லைன் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் அநேக வசனங்களுக்குள்ள, அநேக சம்பவங்களுக்குள்ள நான் போல வருகின்ற நாட்களிலே இதுக்குன்னு ஒரு தனி ஒரு நாள்ல நம்ம என்ன பண்ண ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆழமாக நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.